அண்மை செய்தி, விமான கட்டணம் உயர்வால் பயணிகள் அவதியடைந்திருக்கின்றனர். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒட்டி விமான கட்டணங்கள் உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், வழக்கத்தை காட்டிலும் விமான கட்டணங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, அது குறித்தான மேலும் விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் கோடை விடுமுறையில் சொந்த ஊர்களில் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று இருந்தனர். இந்த நிலையில் சென்னை திரும்பி வரும் நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வருபவர்களுக்கு ரயில் பேருந்துகளில் இடங்கள் கிடைக்காததால் கடைசி நேரத்தில் விமானத்தில் சென்னைக்கு வருவதற்கு டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்சி, கோவை ஆகிய மாநகரங்களில் இருந்து சென்னைக்கு வரும் அனைத்து விமானங்களிலும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. தூத்துக்குடி, மதுரை, கோவை, திருச்சி நகரங்களில் இருந்து சென்னைக்கு வரும் விமான டிக்கெட் கட்டணமானது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. மதுரையிலிருந்து சென்னைக்கு வருவதற்காக சாதாரண கட்டணமானது 4000 ரூபாய் இருந்த நிலையில் இன்று 18,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அதேபோல் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு வருவதற்கு 17,000 ரூபாயும், திருச்சியில் இருந்து சென்னைக்கு வருவதற்கு 9,000 ரூபாயும், கோவையில் இருந்து சென்னைக்கு வருவதற்கு 6,000 ரூபாயும் உயர்ந்திருக்கிறது. இவ்வாறு பயணிகள் பல மடங்கு அதிக விமான கட்டணங்கள் கொடுத்து சென்னைக்கு திரும்பிக் கொண்டு இருக்கின்றனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.